தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தூய இதய அன்னை ஆலயத்தில், கும்பகோணம் மறைமாவட்டம் திருவையாறு கத்தோலிக்க சங்கம், வின்சென்ட் தே பவுல் சபை, மரியாவின் சேனை, அன்பியங்கள் சார்பிலேயே மத நல்லிணக்க கிறிஸ்துவ பிறப்பு பெருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றன. பள்ளி மாணவ மாணவிகள் வரவேற்பு நடனம், கிறிஸ்துமஸ் பாடலுக்கு நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். நிகழ்ச்சியில் திருவையாறு நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், சகோதரர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொருளாளர் ஜெயபால் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். திருவையாறு அனைத்து அவர்களுக்கு மாநில அவர்கள் நினைவார்கள். ஒவ்வொரு அவர்களுக்கு கிளாடிஸ் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அரண்மனை இளையவர் கொண்டாடுகிறார்கள். தமிழிசை மன்றத்தினுடைய எல்லாருக்கும் துண்டோம். முன்னாள் ரோட்டரி சங்கத்தினுடைய துணை உறுப்பினர் நம்மளுடைய அமல்தாஸ் அவர்களுக்கு இந்த நன்கொடை திருவையாறு ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் கோடீஸ்வரன் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரன். காரணம் என்னன்னா, அவர் டாஸ்மாகில் வந்து பணம் வாங்கி போடுறவர் பேர் வச்சுக்காங்க. ஒரு கரவணை நம்மளுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய பொருளாளர் முத்தையா அவர்களுக்கு செயலாளர் சௌரியநாத பெருமாள் அவர்களுக்கு நம்மளுடைய இந்த வாழ்த்துக்கள். கரவழியோடு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அழகான நடனம் ஆடி இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் கைவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளை இந்த விழாவின் நினைவாக சிறப்பு நலத்திட்ட உதவி பெறவர்களுடைய
பயனாளர்களை உங்கள் அனைவரையும் நான் இந்த மாலை விழாவுக்கு வருக வேண்டும் வரவேற்கின்றேன். நான் பலமுறை இந்த திருவையாறு நகரிலே பயணித்திருக்கின்றேன். ஏற்கனவே 50 ஆண்டு காலமாக இந்த வழியாக இந்த நடுக்கடை இந்த பகுதியெல்லாம் நான் பலமுறை சென்று வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த திருவையாறு ஆலயத்தின் பங்கு தந்தையாக என் வாழ்க்கையிலே ஒரு முறையாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை கடவுள் எனக்கு இந்த ஆண்டு நிறைவேற்றி தந்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கிறிஸ்தவருக்கு மட்டும் உரிய ஒரு விழா அல்ல. கிறிஸ்து பிறந்தவுடனே வானதூதர்கள் வெட்ட வெளியிலே இடை காத்துக்கொண்ட இடையர்களுக்கு காட்சி தந்து விண்ணகத்திலே கடவுளுக்கு மாற்றி உள்ளாக, மன்னகத்தில் அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உள்ளாக என்று வார்த்தை இறப்பு வச்சிருந்தார்கள். இதோ உலகத்தாருக்கெல்லாம் மகிழ்ச்சி நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று விண்ணுலக தூதர்கள் அறிக்கையிட்டார்கள். ஆக கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய விழா அல்ல. வரலாற்றை இரண்டாக வகுத்த கிறிஸ்துடைய பிறப்பு விழா இந்த உலகிலே வாழ்ந்து வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரிய பொது விழாவாகும். அதன் அடிப்படையில் தான் இங்கே நம்ம எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த இடம் ஒரு வழிபாட்டு தலம். 1863ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயத்திலே வழிபாடுகள், வெளிப்புற அழகான ஆண்டு விழாக்கள் எல்லாமே நடைபெற்று வருகின்றன. இந்த அமர்ந்திருப்பது 150 ஆண்டு கடந்த ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்துக்கு ஒரு காரணமாகும். சாதாரணமாக ஒருவர் பிறநாள் விழா கொண்டாடுகிற பொழுது அவரை பார்த்து 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய்கள் இல்லாமல் வாழ்க்கை என்று வாழ்த்துவோம். இந்த இடத்துல ஆண்டோடைய அருள் நிறைவாக கொள்ளியிருக்கின்றன. அந்த நிறைவின் மகிழ்வினை நாம் இங்கே கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவின் அரசியல் சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை நன்றாக தாயார் மாமல்லா ஒருவர் கரம் கொடுத்து மொத்த மனம் கொண்டவர்களாக நாம் எல்லாமே பார்த்து வருகிறோம். இந்த அமைதியை கொடுப்பதற்காக நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய பாரத நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர். அவர் தான் இந்திய தத்துவத்தை வெளியுறவு கொண்டு வந்தவர். அவர் தன்னுடைய நூல்கள் வழியாக அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், it is with the same faith a Hindu goes to the temple, a Christian goes to the church, and a Muslim goes to the mosque என்று சொல்வார். ஒரே நம்பிக்கையிலே தான் கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் செல்கிறார்கள். ஒரே நம்பிக்கையில் தான் இந்துக்கள் தங்களுடைய கோவிலுக்கு செல்கிறார்கள். ஒரே நம்பிக்கையில் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய தொழில் குறித்து செல்கிறார்கள். ஆக எல்லோருக்கும் நம்பிக்கை என்பது ஒன்று. ஆனால் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பார்க்கலாம். அந்த தெய்வத்தின் அடிப்படையிலே, நாம் வழிபடக்கூடிய தெய்வத்தின் அடிப்படையிலே நாம் மாறுபட்ட சிந்தனை கொண்டிருந்தால், நாம் எல்லோரும் தமிழர்கள், இந்த தமிழ் தாயகத்தின் முதல்வர்கள் என்ற விதத்தில் நாம் முறைப்பாடு கொண்ட மக்களாக வாழக்கூடிய அந்த பண்பாட்டு முறையிலிருந்து எந்த விதத்தில் நாம் அழுகக்கூடாது. கொஞ்சம் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நாம் கருத்து கொண்டு வர விரும்பிய ஒருமைப்பாட்டு உணர்வை, கருத்து கொண்டு வர விரும்பிய அமைதியை இந்த உலகத்திலே கட்டி காக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். வாழ்ந்து நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தின் கோட்பாடுகளை கட்டுப்பட்டு நாம் மனித மாற்று உயர்த்தி பிடிப்போம். அதுக்கு எல்லோரும் நாம் கரம் போட்டு நிற்போம் என்று கூறி, இங்கே எல்லோரும் நீங்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு மீண்டுமாக நன்றி கூறி, வாய்ப்பளித்த நன்றி கூறி விடப்படுகின்றேன்.
நன்றி, வணக்கம். நடைபெறுவதற்கு 2 பேர் முக்கியமான காரணமானவர்கள். ஒன்று, திருவையாறு கத்தோலிக்க சங்கத்தினுடைய தலைவர் யூஜின் ராஜன் அவர்கள். யூஜின் சிறப்பான பணி, உட்கார்ந்து இங்கே எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணக்கூடிய சிறப்பான மனிதர். அதே போல செயல் வடிவமைக்கவர் நம்மளுடைய யூஜின் ராஜ் அவர்கள் சிறப்பாக நம்மளுடைய செயல்படுறவரே நம்முடைய டொக்கோஸ்கா அவர்கள், நம்முடைய குழந்தை மாவட்டத்தினுடைய தலைவர் டொக்கோஸ்கா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மகதந்தி அவர்கள் முன்னாடி அழைத்து சிறப்பிப்பார். நம்முடைய கலந்தரை பாராட்டுகிறோம். சிறந்த பண்பாளர் அவர்களுக்கு இந்த வில்லியம் வழங்கப்படுகின்றது. முகமது